தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 34 அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இன்றைய நாட்களில் அநேகர் தங்களை சகல விதத்திலும் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய மேன்மை கர்த்தருக்குள் இருக்கும்போதுதான் அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு பணக்கார இளைஞனின் காரை ஒரு ஏழை சிறுவன் சற்று தள்ளி நின்று ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது காரில் இருந்த இளைஞன் ஒருவன் சிரித்து கொண்டே அந்த சிறுவனிடம், இந்த கார் என் அண்ணன் எனக்கு பரிசாக வாங்கி தந்தது என்று சொல்லி நீயும் உன் அண்ணனிடம் கேள் என்றான். அதற்கு அந்த சிறுவன், எனக்கு அண்ணன் கிடையாது, ஆனால் நான் அண்ணனாக மாறி மற்றவர்களுக்கு வாங்கி தருவதற்கு எனக்கு கடவுள் உதவி செய்வார் என்றான். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? அந்த இளைஞன் சந்தோஷத்துடன் தன்னையும் தன் அண்ணனையும் குறித்து மேன்மை பாராட்டினான். ஆனால் அந்த சிறுவனோ தன்னை குறித்து மேன்மை பாராட்டாமல் கடவுளை குறித்தே மேன்மை பாராட்டினான். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல, கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்பதற்கேற்ப நீங்கள் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும் போது மற்றவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என் மேன்மை, என் ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தராலே கிடைக்கும் என நீங்கள் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனை கர்த்தர் உங்களை மேன்மை உள்ளவனாக செய்து உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.